ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐப்பட்டி எப்படி நூல் வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம வி மாதிரி தைப்பாங்க தையல்லே. ஆனால் நம்ம வந்து நூல் வச்சு தைச்சோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரமாக கொக்கி கலண்டு வர. நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்கள், மறுபடியும் எகெயின் ஃபோல்டு பண்ணதை மறுபடியும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 5 சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அதை பென்சிலால் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த பென்சிலில் வந்து அந்த 5 லைனையும் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு மாதிரி போட்டுருங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல தான் நம்ம வந்து நூல் வச்சு தைக்க போகிறோம். அந்த நூலோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு நூல் கோர்த்துக்கிட்டு உள் பக்கம் இருந்து நம்ம எடுத்து இப்படியே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 தடவை குத்தி நம்ம எடுக்கணும். அப்போ தான் நூல் வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா 2 நூல் எடுத்து அதை டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுக்கிறப்போ ஒரு 5-6 தடவை குத்துனா தான் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து 4 எடுத்து அதை டபுளாக பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குத்தி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சென்டரில் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு நம்மளுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நூல் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னென்னா எல்லா நூலையும் உள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறம் எல்லா நூலையும் உள்ளே விட்டு அதை ஒரு ஃபோல்டு அந்த ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படி இழுத்திங்கன்னா லூப் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அதே மாதிரி அந்த நூல் நம்ம இதே மாதிரி நாட் போட்டு அந்த கேப்பு ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணணும். கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக இந்த லூப்பை வந்து போட்டு அந்த கேப் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுனா அந்த நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், கொக்கி மாட்டுறப்ப நல்லா க்ரிப்பாக நிற்கும், கழண்டு வராது. இதே நம்ம தைக்கிறப்ப என்ன ஆகும்னா அது ஹோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், கொக்கி மாட்டுறப்ப கொஞ்சம் கலண்டு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கொக்கி வந்து லூஸாக அந்த வாய் வந்து கொஞ்சம் விரிஞ்சாப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுனா அது கலண்டுக்கும். ஆனால் இந்த மாதிரி போடுறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த கேப்பு ஃபுல்லாகவே இந்த நாட்டில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு மிஷின்லேயே வி அடிக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா அது கண்ட்ரோல் இருக்காது, கரெக்டாக அந்த வி ஷேப்புக்கு வராது. அதனால் இந்த மாதிரி வி பட்டி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம் அந்த வி பட்டியை. இது எப்படி அந்த பட்டி எப்படி ஜாயின் பண்ணணும் அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தைச்சிட்டு ஃபோல்டிங் பண்ணி தைச்சிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அந்த மாதிரி தைச்சிட்டு இந்த மாதிரி நூலில் வந்து ஐ கட்டினிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.